கடலூர் மாவட்டம் வடலூரில் ரோட்டரி சங்கத்தின் 2026 முதல் 2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதிய தலைவராக AKS சரவணன், செயலாளராக ஆறுமுகம் மற்றும் பொருளாளராக ராஜன் பாபு பதவியேற்றுக் கொண்டார். விழாவில் ரோட்டரி மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் சமூக நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுக்கு காலணிகளும், பெண்களுக்கு தையல் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன. செய்தியாளர் தனுஷ். AG 2026 ரவிச்சந்திரன் அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ரோட்டரியினுடைய பாலாஜி அவர்களை முதலாக நான் வரவேற்கிறேன். அதுக்கு காரணம் பின்பு சொல்லுறேன். ஏன்னா நம்ம தலைவர் பொறுப்பேற்பு இதுதான் என்னோட சொல்லி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. ரோட்டரி தலைவர் மேலே இருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் மிக சிறப்பாக நடந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை அன்புடன் நம்ம நினைத்துக் கொள்கிறோம். திரு அகிலரசன் அவர்கள் BA வரை படித்துள்ளார்கள். மிக பெரிய பிசினஸ் லெவலில் டேவிட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி வடலூரில் மிக மதிப்புமிக்க பெரிய லெவலில் ஒவ்வொரு காய்கறியும் அவர் கடையிலிருந்து தான் அதிகபட்சமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளோம். அது இன்றும் நம்முடைய வடலூர் உறுப்பினராக சேர்வதில் பெருமைப்படுகிறோம். சிறப்பு விருந்தினர்களில் உள்ள முன்னாள் மாவட்ட ஆளுநர் AKS பாலாஜி சார் அவர்களையும், கௌரவ விருந்தினராக வருகை தந்துள்ள திரு ரொட்டேரியன் ஜாகிர் அவர்களையும், யூனியன் உதவியாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் முன்னாள் உதவியாளர்களையும், இன்னாள் உதவியாளர்களையும், அனைத்து சங்கங்களின் முன்னாள் இன்னாள் தலைவர் செயலாளர்களையும், அனைத்து சங்கங்களில் கலந்துள்ள உறுப்பினர் அவர்களையும், நான் சார்ந்த RK குரூப் உறவுகளையும், லயன்ஸ் கிளப்பில் இருந்து பங்கு பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களையும் மற்றும் எனது நண்பர்கள், எனது அலுவலக சார்ந்த ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் என வரவேற்கிறேன். இன்று வடலூர் ரோட்டரி சங்கத்தின் 7வது தலைவராக பொறுப்பேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. இந்த பொறுப்பை என் மீது நம்பிக்கை வைத்து வழங்கிய அனைத்து உறுப்பினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.